முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திருவல்லிக்கேணி லேடி வெல்லிங்டன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 2025 முதல் 26ஆம் கல்வியாண்டிற்கான புதிய பாடநூல்கள், சீருடைகள், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கும் நிகழ்வினை தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். பள்ளி மாணவர்கள் ஒரு மாதத்திற்கும் மேலாக கோடை விடுமுறையில் இருந்த நிலையில் கோடை விடுமுறை முடிந்து இன்று தமிழகம் முழுவதும் பள்ளிகள் காலை திறக்கப்பட்டன. மாணவ மாணவிகள் பள்ளிகளுக்கு ஆவலோடு படையெடுத்து வந்தனர். மாணவர்களுக்கு பூச்செண்டுகளை கொடுத்தும் இனிப்புகளை கொடுத்தும் ஆசிரியர்கள் வரவேற்றனர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள லேடி வெல்லிங்டன் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிக்கல்வித்துறை உயர் அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த மாணவர்களுக்கு பல்வேறு பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கி நடப்பு கல்வியாண்டை துவக்கி வைக்கும் விதமாக முதலமைச்சர் காலை சற்று நேரத்திற்கு முன்னதாக பள்ளிக்கு வருகை தந்தார். அவர் நேராக பள்ளி மாணவர்களுடன் உரையாடினார். மாணவிகள் முதல்வருக்கு பூச்செண்டுகளை கொடுத்து வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு புத்தகப்பை, நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் வழங்கினார். மேலும் வகுப்பறையை சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் வகுப்பறையில் மாணவர்களாக அமர்ந்து ஆசிரியை பாடம் எடுப்பதையும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கவனித்தனர். இந்த நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு அங்கிருந்து முதலமைச்சர் புறப்பட்டு சென்றார். மாணவிகளோடு சிறிது நேரம் முதலமைச்சர் உரையாடினார். மேலும் மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கியும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தற்போது பல இடங்களில் கொரோனா பரவி வந்தாலும் கூட அது வீரியம் இல்லாதவை என்பதன் காரணமாக மாணவர்களுக்கு மாஸ்க் அணிய தேவையில்லை என்று தெரிவித்தார். சுகாதாரத்துறையோடு நடத்திய ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும், எனவே தற்போதைய சூழலில் மாணவிகள் யாரும் மாஸ்க் அணிய தேவையில்லை என்றும் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு அனைத்து வகையான விலையில்லா திட்டங்கள் அனைத்தும் இன்றே அனைத்து பள்ளிகளிலும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். தகவல்களுக்கு நன்றி சங்கரன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.